அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஏர் ஃப்ரையர் சீரீஸ்ல எபிசோட் 2ல பிபிக்யூ சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ பிபிக்யூ சிக்கன் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த 2 லெக்கை நான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா மசாலாவை வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு உண்டான மசாலாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், சிக்கனை ஒரு 3 கோடு மட்டும் போட்டு விட்டுறலாம் மசாலா உள்ளே இறங்குறதுக்கு. இதில் நம்ம கரெக்டாக லெக்கில் ஒரு கோடும் அந்த தைஸில் வந்து 2 கோடும் போட்டுருவோம். அது மாதிரி தொட பீஸ் அதில் வந்து 2 கோடு போட்டுருவோம் கரெக்டாக. அதே மாதிரி அதுலேயும் இதே மாதிரியே போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். வேணும்னா ஃபோர்க்கு வச்சு நல்லா மேலோட்டமாக குத்தி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணிடுவோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்பூன் வந்து தயிர் போடுறேன், 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி அப்படி இல்லைன்னா ஸ்மோக்டு பேப்ரிகா பவுடர், 1 ஸ்பூன் கிட்ட 1 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து ரைஸ் வினிகர். இது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இங்கே நான் உப்பு வந்து 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் நான் போட போகிறேன். ஏன்னா வினிகரில் வந்து லைட்டாக உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம கம்மியாகவே போட்டுக்குவோம். லைட்டாக ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா கீ ஊற்றிக்கோங்க. அது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மசாலாவை இதில் நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். எடுத்து நல்லா எல்லா கார்னர்லையும் நீட்டாக தேய்ச்சிருங்க. மேரினேட் பண்ணியாச்சு. இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா, லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு சிக்கன் ரெசிபி போட்டிருப்பேன். அதே மாதிரி நல்லா அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. எதுவுமே காற்று எதுவுமே போகாத அளவுக்கு அலுமினியம் ஃபாயில் அப்படின்னா கிளிங் பேப்பர் ஏதாவது வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஓவர் நைட்டில் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணுவோம் ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸு. ஸோ இதுவும் நல்லா ஓவர் நைட்டில் மேரினேட் ஆகிருச்சு. ஸோ இதையும் நம்ம ஏர் ஃப்ரையர் மெத்தடில் குக் பண்ணிடுவோம். லாஸ்ட் வீக் ஒரு சிக்கன் வீடியோ போட்டிருப்பேன், அதே மாதிரி தான் குக் பண்ண போகிறோம். பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சவுதி ஸ்டைலு, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிபிக்யூ ஸ்டைலில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதில் நம்ம கீழே வெஜிடபிள்ஸ் வச்சு மேலே சிக்கன் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். சிக்கனில் உள்ள இந்த தண்ணி மசாலா எல்லாமே வெஜிடபிள்ஸில் பட்டு அது ஒரு மாதிரி தனியாக குக் ஆகும், பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து கீழே வந்து வெஜிடபிள்ஸை ஆர்டர் பண்ணிடுவோம், அரேஞ்ச் பண்ணிடுவோம். பாருங்கள் வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம். ஓகே, இதுக்கு மேலே இப்போ நம்ம வந்து சிக்கன் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வைக்கிற இடத்துல வந்து பட்டரை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். இந்த சிக்கனில் விடுற மசாலா, சிக்கனில் விடுற அந்த ஜூஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸில் சேரும். நம்மளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வச்சிடலாம். ஸோ வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 12 மினிட்ஸுக்கு 180 டிகிரி செல்சியஸ் வச்சு வைப்போம். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து பிபிக்யூ சாஸ் வச்சு ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம 12 மினிட்ஸ்க்கு அப்புறம் மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 12 மினிட்ஸுக்கு இந்த சிக்கனை நம்ம ஹீட் பண்ணிக்குவோம். இதில் என்ன செட்டிங்ஸ் வேணுங்கிறத இந்த வீடியோவோட மேலே நான் வந்து சைடில் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஸோ போட்டுட்டு இப்போ நம்ம செட் பண்ணிடலாம். பாருங்கள் 12 மினிட்ஸு 180 டிகிரி செல்சியஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ 12 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். Meanwhile, பிபிக்யூ சாஸ் வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நார்மல் பிபிக்யூ சாஸ் இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி,
அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கிரீன் சில்லி சாஸ், பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர் இல்லைன்னா ஜீரா தூள், 1/2 ஸ்பூன் வந்து ஸ்மோக்டு பேப்ரிக்கா அப்படி இல்லைன்னா ரெட் சில்லி பவுடர், லைட்டா பட்டர் அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட. இது இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ சிக்கனுக்கு அப்ளை பண்ற சாஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. சிக்கன் இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. முடிஞ்சோடனே நம்ம இந்த சாஸ் அப்ளை பண்ணிட்டு திரும்ப ஒரு 7 மினிட்ஸ் வைப்போம். ஃபர்ஸ்ட் 12 மினிட்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிபிக்யூ சாஸ் வந்து இதில் அப்ளை பண்ணுவோம். ஸோ பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஈச் சைடுமே வந்து நம்ம வந்து பிபிக்யூ சாஸ் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ளிப் பண்ணி விட்டுட்டு நல்லா பிபிக்யூ சாஸை வந்து தேய்ச்சிட்டு இன்னும் ஒரு 8 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் கிட்ட வைக்கலாம். முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். பக்கா. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக மேலே நெய் மட்டும் ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கிறிஸ்பியாக வர்றதுக்கு வச்சிருவோம். மேலே லைட்டாக வந்து பட்டர் தேய்ச்சிடலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் தான், அந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 2 சைடுமே ஈக்குவலாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, தேய்ச்சிட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வச்சுருவோம். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கனை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா ஏர் ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணிட்டு, செகண்டு பிபிக்யூ சாஸை நல்லா 2 சைடு அப்ளை பண்ணிட்டு இன்னும் ஒரு 8 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து பட்டரை போட்டு பண்ணனால இவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி. ஸோ நீங்களும் எக்ஸாக்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏர் ஃப்ரையர் சீரீஸில் அடுத்து என்ன பண்ணணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலான ஷைகுல் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய்.